Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures AD 3301 Data Exploration and Visualization. So 22nd series, third unit, univariate analysis பார்த்துட்ருக்கோம். So the today topic is numerical summaries of level and spread. ஓகே ஸோ டேட்டானா என்ன நமக்கு தெரியும், டேட்டா செட்டுனா என்னன்னு தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, ஸ்பெஷலி நியூமரிக்கல் டேட்டா அண்ட் கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு கேட்டகரிஸ் இருக்குது. இப்போது நியூமரிக்கல் டேட்டாவில் தான் நம்ம இந்த கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். தட்ஸ் வை நியூமரிக்கல் சம்மரிஸ். ஸோ நியூமரிக்கல் டேட்டானா ஃபுல்லாக நம்பர்ஸாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்துகிட்டு சம்மரைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சம்மரைஸ் பண்ணி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக், நியூமரிக்கல் சம்மரிஸ். அதுலேயும் ரெண்டு மேனரில் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெவல் அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ லெவல் அப்படின்னா அந்த டேட்டா எப்படி இருக்குது அண்ட் ஸ்ப்ரெட் வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கன்க்ளூட் பண்ணி சம்மரைஸ்டாக சொல்ல முடியும். ஓகே, ஆக்சுவலாக அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். லெவல் வைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது. ஒரு சிங்கிள் வேரியபிள் எடுத்துகிட்டு வேரியபிளோட வேல்யூஸ் மல்டிபிள் வேல்யூஸில் லெவல் வைஸ் எப்படி சம்மரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அண்ட் அதோட வேரியபிலிட்டி அது எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்குது டேட்டாஸ் அப்படிங்கிறத வேரியேஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது ஸ்ப்ரெட், நியூமெரிக்கல் சம்மரிஸ் ஆஃப் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ லெவல் வைஸில் நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம்னா சென்ட்ரல் டெண்டன்சி, அண்ட் ஸ்ப்ரெட் வைஸ் டேட்டாஸில் மெஷர் பண்ண போது டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது இட்ஸ் லெவல் வைஸ். இதில் எதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா மீன் வேல்யூஸ். இது டேட்டா செட்டு இருக்கும், ஒரு சிங்கிள் வேரியபிள். அந்த சிங்கிள் வேரியபிள் டேட்டா செட்டில் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். வேல்யூஸோட மீன் வேல்யூ என்ன, மீடியன் வேல்யூ என்ன, மோட் என்ன, பர்சன்டைல்னால் என்ன, குவார்டைல்ஸ்னால் என்ன, ப்ரொப்போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி லெவல் வைஸ். இது ஸ்ப்ரெட் வைஸ் எப்படி டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குது, வேரியன்ஸ் எப்படி வேரியேட் ஆகுது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அண்ட் இன்டர்குவார்டல் ரேஞ்சு, கோஃபிஷியன்ட், கோரிலேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அதோட ஸ்ப்ரெட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு டேட்டா செட் எடுத்துகிட்டு அதில் எப்படி இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிற கான்செப்ட்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெவல் வைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மீன். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி லெவல் வைஸில் மீன் அப்படி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ த மீன் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ஆவரேஜ். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. யூ நோ ஹவு டு ஃபைண்ட் த மீன் வேல்யூஸ். இட்ஸ் அ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த டேட்டா செட். ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கன்சிடர் த டேட்டா செட் 10, 15, 20, 25, 30 சொல்லி வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூஸ்க்கு எப்படி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் கவுண்ட்டோடு டிவைட் பண்ணணும். ஸோ எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, 10, 15, 20, 25, 30. ஸோ த ஓவரால் கவுண்ட் இஸ் 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ அந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா த டோட்டல் வேல்யூ இஸ் 100 டிவைடட் பை 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5 வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். த ஆன்சர் இஸ் 20. ஸோ இந்த கொடுத்துருக்க டேட்டா செட்டுக்கு மீன் வேல்யூ இஸ் 20. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபார்முலாஸ்லாம் மேத்தமெட்டிக்கலில். ஸோ எக்ஸ் பார் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் த மீன் வேல்யூ. ஸோ சமேஷன்ஸ் ஆஃப் 1 to n எவ்வளோ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கோ 1 நம்பர்லேருந்து n வரைக்கும் எல்லாத்தையும் சமேஷன் பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் n அப்படிங்கிறது கவுண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் இருக்குது அப்படிங்கிறத டிவைட் பண்ணிங்கன்னா யூ காட் த ரிசல்ட்ஸ். பைத்தானில் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான கோடு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ np டாட் மீன்னு கொடுத்து அந்த இன்புட்டை கொடுத்தோம்னா ரிசல்ட் நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ மீன் as a method it find the mean values. Okay, next மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி லெவலில் மீடியன் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீடியன் வேல்யூ அப்படிங்கிறது இட்ஸ் மிடில் வேல்யூ, டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய மிடில் வேல்யூ. அப்போ டேட்டா செட் எப்படி இருந்தாலும் அதோட மிடில் வேல்யூ மீடியனா அப்படின்னா கிடையாது. ஸோ த டேட்டா செட் ஷுட் பி ஆர்டர்டு.
ஆர்டராக இருக்கணும். ஆர்டர்ட் அப்படிங்கிறது அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸ்மால் நம்பர்ஸ் டு பிக் நம்பர்ஸ், அசெண்டிங் ஆர்டர். அந்த ஆர்டரில் இருக்கும் பொழுது அதோட மிடில் வேல்யூ என்னவோ அதுதான் மீடியன் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க கிவன் டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட மிடில் வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி மீடியனை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். த சேம் டேட்டா செட் 10, 15, 20, 25, 30. இதில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது? 5 நம்பர்ஸ் இன்புட் இருக்குது. அப்போ மிடில் வேல்யூ என்ன அப்படின்னா தேர்டு வேல்யூ. ஸோ தேர்டில் என்ன வேல்யூ இருக்குது? 20. ஸோ 20 இஸ் த மீடியன் வேல்யூ. த சேம் கீழே பாருங்கள், இன்னொரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், 35 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ த நம்பர்ஸ் இஸ் 6. இப்போது இதில் எப்படி நீங்கள் வந்து மிடில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, அதில் 5 நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ தேர்ட் இஸ் மிடில் வேல்யூ. இதில் 6 வேல்யூஸ் இருக்குது. அப்போ எது மிடில் வேல்யூனா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா 3 and 4 ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு அந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மிடில் என்ன இருக்குன்னா 20 and 25 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி இதோட ஆவரேஜ் வேல்யூ 22.5. ஸோ திஸ் இஸ் த மீடியன் வேல்யூ. ஸோ n இஸ் ஆடாக இருந்தது, ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்ததுன்னா மிடில் வேல்யூவை எடுத்து மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இஃப் n இஸ் ஈவன் அப்படின்னா அந்த மிடில் இருக்க 2 வேல்யூஸ் எடுத்து அதோட ஆவரேஜ் எடுத்து நீங்கள் மீடியன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மீடியன் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n/2. ஸோ nங்கிறது இப்போ 5, n/2ங்கிறது 2.5. அந்த மாதிரி அதோட வேல்யூஸை வச்சு நீங்கள் வந்து மீடியன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பைத்தானில் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா மீடியன்கிற மெத்தட் np.median கொடுத்து இன்புட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன் மோடு. ஸோ த மோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் வேல்யூ இந்த டேட்டா செட். ஒரு கொடுத்துருக்க டேட்டா செட்டில் எந்த வேல்யூ அடிக்கடி வருதோ, ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகிட்டே இருக்கோ, த வேல்யூ இஸ் கால்டு மோடு. ஓகே, இதுலேயுமே யூனி மாடல், பயோ மாடல், மல்டி மாடல்னு இருக்குது. அதாவது ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குன்னா தட் இஸ் மோட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 2 or 3 வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ 2 வேல்யூஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் பயோ மாடல். நிறைய வேல்யூஸ் வந்துச்சுன்னா மல்டி மாடல். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா தட் இஸ் யூனி மாடல். ஓகே, ஸோ அப்போ நம்ம அதை பார்க்கணும் டேட்டா சீக்வன்ஸ் எப்படி இருக்குங்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு 5, 10, 10, 15, 20, 20, 25, 30. இப்போ இதில் எந்த வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5 வந்து 1 டைம் வந்திருக்கு, 10 2 டைம்ஸ், 15 1 டைம்ஸ், 20 2 டைம்ஸ், 25. ஸோ 2 டைம்ஸ் மோர் தென் 1 டைம் எது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 and 20. ஓகே, ஸோ 10 and 20ங்கிறது தான் இந்த இடத்துல இட்ஸ் அ மோடு. ஓகே, அப்பியர்ஸ் மோஸ்ட் டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டேட்டா செட் பாருங்கள். 10, 15, 20, 25, 30 வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்துருச்சுன்னா அந்த 2 வேல்யூஸுமே நம்ம எடுத்துக்கணும். 3 வேல்யூஸ் மல்டி டைம்ஸ் வந்துருக்குன்னா 3 வேல்யூஸும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போது வந்து ஒரு வேல்யூ 1 டைம் வந்திருக்கு, இன்னொரு வேல்யூ 2 டைம்ஸ் வந்திருக்கு, இன்னொரு வேல்யூ 3 டைம்ஸ் வந்திருக்குன்னா அதாவது மோஸ்ட் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட். அப்போ 3 டைம்ஸ் எது வந்திருக்கோ அதை வந்து நம்ம மோடுன்னு சொல்லலாம். சேம் நம்பர்லேயே வந்திருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ பைத்தானில் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா statics.mode எல்லாமே மெத்தடு தான். மோடில் அப்படியே இன்புட் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போது நம்ம மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி லெவல் வைஸில் பேசிக்காக 3 பார்த்துருக்கோம். தீஸ் 3 திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 3 டெக்னிக்ஸ் தான் உங்கள் புக்கில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா சில இது கொடுத்துருக்கேன், அது லெவலில் வரும். பட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த 3 தான். ஓகே, ஸோ மீன் அப்படிங்கிறது இட்ஸ் ஆவரேஜ் வேல்யூ, மீடியன் அப்படிங்கிறது இட்ஸ் அ மிடில் வேல்யூ, மோட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பர்சன்டைல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, 100%, 15%, 50% அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, இன்புட்ஸ் இருக்குது 2 4 7. இதில் பார்த்தீங்கன்னா 3 6 8 நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குது. இந்த இன்புட் பார்த்திங்கன்னா 100%. ஸோ மீடியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மிடில் வேல்யூ. ஸோ 50% எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த சைடு 3 வேல்யூ, இங்கிட்ட 4 வேல்யூ, பார்த்திங்கன்னா மிடில் வேல்யூ வந்து 15 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ 25th பர்சன்டைல்னா ஒரு 25% ஆஃப் டேட்டாவை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் எந்த வேல்யூஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவ்வளோ தான் பர்சன்டைல் அப்படிங்கிறது நம்ம நார்மல் பர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு குவார்டைல்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா 5 வேல்யூஸ் இருக்குது. இப்போ குவார்டைல்ஸில்
என்ன பண்ண போகிறோன்னா இருக்க வேல்யூஸில் மினிமம் வேல்யூ என்ன மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது. மினிமம் வேல்யூ நமக்கு தெரியும் 0th percentile, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 100%. இன் பிட்வீனில் 25th percentile, 50th percentile, 75th percentile இருக்குது. ஸோ 25th percentile இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 25th percentiles லோயர் குவார்டைல்னு சொல்கிறாங்க, 50th percentile மீடியன்னு சொல்லுவோம், 70th percentile அப்பர் குவார்டைல்னு சொல்லுவோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃபெமிலியர் பண்ணிக்கோங்க. 25th percentile கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், லோவர் குவார்டைல் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும், மீடியன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும், 50th percentile சொன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, இதில் இருக்குது. இந்த டேட்டா செட்டை பார்த்தோன்னே தெரியும் இதோட மினிமம் வேல்யூ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ என்ன 15, 20, 25, 30. ஸோ 30 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ குவார்டைல்ஸ் கண்டுபிடிக்கலாம். லோயர் குவார்டைல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் Q1. ஓகே, Q1 அதை லோயர் குவார்டைல்ஸ் சொல்லுவோம். இட்ஸ் 25th percentile. ஓகே, இப்போ 25th percentile இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குது? 3, 6, 8 நம்பர்ஸ் 8 இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 25th percentile அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஆவரேஜ் வேல்யூஸ் எடுத்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ 2, 4, 7 இது வரைக்கும் உங்களுக்கு 25%. ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்து உங்களுக்கு Q1 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Q2 அப்படிங்கிறது மீடியன் 50%. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மிடில் வேல்யூ அதை எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு Q3 அப்படிங்கிறது 75th percentile. ஓகே, அப்போ 75th percentileஸ்னால் நீங்கள் வந்து 75% இன்புட் எடுத்து அதில் இருந்து ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்ஸிமம் வேல்யூஸ் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம லெவல்ஸை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான சம்மரைஸ்டு மெத்தட். நெக்ஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன்ஸ். ஸோ என்ன ப்ரொப்போர்ஷனில் டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு நம்மளே சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜில் ப்ரொப்போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, P bar அப்படின்னு கொடுத்துருக்காது ப்ரொப்போர்ஷன்ஸ். எக்ஸுங்கிறது நம்பர்ஸ் என்னென்ன வேல்யூஸோ, என்கிறது நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட், மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் ஸ்ப்ரெட். ஸோ டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேஞ்ச். ஸோ இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு இந்த இப்போ ஒரு 20 ஏஜில் இருக்கவங்களோட ஹைட்டு அப்படிங்கிறது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ வெயிட் அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு இருக்கவங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ த ரேஞ்ச் இஸ் டிஃபைன்ஸ் த மினிமம் வேல்யூ அண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ. இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அகெயின் த சேம் ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ ஒரு டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூவும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் இப்போ ரேஞ்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் மினிமம் வேல்யூ 2, மேக்ஸிமம் வேல்யூ 30. ஸோ இது 30லேருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 28 இஸ் த ரேஞ்ச். ஸோ இதோட ஃபார்முலா x of n minus x of 1. ஓகே, என்னங்கிறது இட்ஸ் மேக்ஸிமம், 1ங்கிறது இங்கே மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் பைத்தானில் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா np.max of n minus np.minimum of x. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஆல்ரெடி மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, இல்லைனா திரும்ப இந்த மேத்தமெட்டிக்கல் பேசிக் கான்செப்ட்ஸில் ஒன்ஸ் போய் பாருங்கள். வேரியன்ஸ் அப்படிங்கிறது வேரியேஷன்ஸை மெஷர் பண்ணுறது. ஸோ மீன் வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இன்புட் வேல்யூஸ்லேருந்தும் மீன் வேல்யூவை மைனஸ் பண்ணி அதோட சம்மரைஸ்டு வேல்யூ எடுத்து நீங்கள் வந்து n-1 டிவைட் பண்ணணும். இட்ஸ் a ஃபார்முலா. இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் போயிட்டு ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இதோட பைத்தான் பார்த்தீங்கன்னா np.var of x, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எதுக்குன்னா ஸ்ப்ரெட்டை மெஷர் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். இப்போ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு மீன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா, ஸோ வேரியன்ஸோட ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் கிடைக்கும். பைத்தானில் எப்படி கொடுக்கலான்னா np.std of x கொடுத்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வேல்யூஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்.
ஸோ இன்டர் குவார்ட்ரைல் ரேஞ்சுங்கிறது அகைன் அந்த பர்சன்டேஜ் பேசிஸில் நம்ம எடுக்கிறது. ஸோ ஓவரால் டேட்டா செட் இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டா செட்டை ஆர்டர் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர்ஸில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் குவார்டைல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் எடுத்து ஒன்று பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் எடுத்து அதில் ஒரு குவார்டைல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது IQR அப்படிங்கிறது Q3 மைனஸ் Q1, இது ரெண்டுத்தோடையும் டிஃப்ரென்ஸ் எடுத்து IQRோட வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ இது எதுக்காகனா அந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது, டீவியேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இதோட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை x இன்ட்டு 100. இதை வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2 டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டேட்டா செட்டுக்கும் இங்கே வந்து வேரியேஷன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. மீன் வேல்யூஸ் எடுத்து நம்ம டிவைஸ் பண்ணி அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸை இந்த S/X இன்ட்டு 100%ல் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் வெரி பேசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ரெஃபர் மேக்ஸ் கான்செப்ட்ஸ் ஃபார் தீஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கோரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ், அதோட டைரக்ஷன்ஸ் அதோட ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு -1 to 1 தான் இருக்கும், அதாவது 0 பாயிண்ட்ஸில் தான் வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு வந்து இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா கோரிலேஷன்ஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைனலி நம்ம பர்சன்டைல்ஸ் அண்ட் குவார்டைல்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. எப்படின்னா ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இந்த ரேஞ்சில் எப்படி இருக்குது, இந்த ரேஞ்சில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணுது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அண்ட் வேரியன்ஸ் ரேஞ்ச் இது எல்லாமே எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதும். ப்ரொபோர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு குவார்டைல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். கோரிலேஷன் அப்படிங்கிறது லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ், 2 வேரியபிளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இந்த யூனிட்டில் நம்ம சிங்கிள் வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ கோரிலேஷன்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களோட புக்ஸில் மீன், மீடியன், மோட், பர்சன்டைல், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் இதை மட்டும்தான் இந்த சாப்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் இட்ஸ் இனஃப். ஸோ இதை எதுக்காக இந்த இதெல்லாம் மெஷர் பண்ணுறோம், சென்ட்ரல் டெண்டன்சியும் டிஸ்பர்ஷனையும் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்சைட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ டேட்டா அனாலிசிஸோட மேஜர் பார்ட் இஸ் ஃபைண்டிங் இன்சைட்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, ஸோ மீன் ஆவரேஜ் வேல்யூ, மீடியன் இஸ் த மிடில் வேல்யூ, மோடுங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் வேல்யூ, பர்சன்டைல், குவார்டைல்ஸ், ப்ரொபோர்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே இந்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக லெவல் வைஸ். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், வேரியன்ஸ், ரேஞ்ச் இது எல்லாமே டீவியேஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காகவும், கோரிலேஷன் வந்து 2 வேரியபிள்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் தான். ஓகே, ஸோ இந்த நியூமெரிக்கல் மெஷர்ஸ் எதுக்காக பண்ணுறோன்னா ஒரு சம்மரைஸ்டு ரிப்போர்ட் கொடுக்கறதாகவும் ஒரு டேட்டாவை கேரக்டரைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நான் ஒரு இது கொடுத்துருக்கேன், என்னென்னா இப்போது மேட்ச் இருந்துச்சுங்களா 2023 வேர்ல்டு கப் மேட்ச்சில் விராட் கோலியோட ஸ்கோர்ஸ், இட்ஸ் அ சிங்கிள் வேரியபிள். அவரோட பர்டிகுலர் அதாவது டிஃப்ரெண்ட் மேட்சஸில் அவரோட ஸ்கோர்ஸை மட்டும் எடுத்திருக்கோம். இது பாருங்கள், இங்கே வேர்ல்டு கப் மேட்சஸ் என்னென்ன மேட்ச் நடந்தது, அதில் எவ்வளோ ஸ்கோர் இவர் இண்டிவிஜுவலாக விராட் கோலி ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ 85 ஆஸ்திரேலியா எகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணப்பையும், ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஜிமெயில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு கோலாப் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் கோலாப் ஓப்பன் ஆயிரும். நியூ நோட் புக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸில் போய்ட்டு உங்களோட பைத்தான் கோடை டைப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கோர்ஸ், விராட் கோலி ஸ்கோர்ஸை இன்புட்டாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சாம்பிள் டேட்டா செட், ஸோ மேட்ச் ஐடி, ஃபஸ்ட்டு மேட்சை ஃபஸ்ட்டு 1 to 10 மேட்சஸ்லாம் போட்டு அவங்களோட ஸ்கோர்ஸ் செமிஃபைனல் வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரன்ஸை இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம உங்களுக்கு இன்புட் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ இந்த இன்புட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்கோரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் ஐடி கொடுத்துருக்கோம், மேட்சோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது விராட் கோலியோட ஸ்கோரை இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பேண்டாஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் டேட்டா ஃப்ரேம் கொடுத்துட்டு ஓகே ஸோ பிரிண்ட் பண்ணிடுறோம். டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் டிஎஃப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மரிஸ். ஸோ இப்போ நம்ம பண்ணோம்ல மீன் மீடியன் அதெல்லாம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிம்பிள் லைன் சம்மரி ஈக்குவல் டு df டாட் டிஸ்கிரைப்னு கொடுத்தா போதும். ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடு தான், அப்படியே உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே ஸோ பிரிண்ட் சம்மரின்னு கொடுத்துரும். இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ கோடிங் இன் பைத்தான் இஸ் ஸோ ஈஸி. இதனால தான் சிங்கிள் ஸ்டெப்பில் வந்துடும். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். இந்த ரன் ஆகி உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கோர்ஸோட அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த அவுட்புட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க இன்புட்டை பிரிண்ட் பண்ண சொன்னோம், டேட்டா ஃப்ரேமை. ஸோ சீரியல் நம்பர், மேட்ச் ஐடி, ரன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சம்மரிஸ், நியூமெரிக்கல் சம்மரிஸ்க்கு சம்மரிஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா கவுண்ட்டு, மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், பர்சன்டேஜ் வேல்யூஸ், மேக்ஸிமம் வேல்யூஸ். ஸோ இதுதான் அந்த நியூமெரிக்கல் சம்மரிஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் வச்சு என்னென்ன சம்மரிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அது எல்லா வேல்யூஸுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ மேட்ச் ஐடிக்கு தனியாக கொடுத்துருக்கு, ரன்ஸு ஏன்னா 2 காலம் இங்கே கொடுத்துருக்கோம். அது மேட்ச் ஐடியையும் ஒரு இன்புட்டாக எடுத்துகிட்டு அதுக்கும் ஒரு சம்மரிஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஆனால் இங்கே ரன்ஸுங்கிறது மட்டும்தான் நமக்கு வேரியபிள், இம்பார்ட்டன்ட் வேரியபிள். அதோட அவுட்புட்டை மட்டும் வச்சு நம்ம இதனால் பண்ண முடியும். ஓகே ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க 2 இன்புட்டுக்கும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வருதுன்றதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே ஸோ ஆஃப்டர் அனலைசிஸ் த ரிசல்ட் இஸ். இது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸில் பார்த்துட்டோம். இதுதான் அதோட அவுட்புட். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, கவுண்ட்டு, மீனு, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, பர்சன்டேஜ் வேல்யூஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் என்ன, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ணலாம், ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ விராட் கோலி இந்த அளவுக்கு பெர்ஃபார்மர், மினிமம் அவரால் எவ்வளோ ஸ்கோர் 0 ரன்னும் வாங்க முடியும், 117 ரன்னும் ஒரே மேட்ச்சில் வாங்க முடியும் அப்படிங்கிறது அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே அப்போ ஆவரேஜாக அவரால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம எந்த பிளேயரை வந்து எந்த டைமிங்கில் இறக்குனா நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னென்னா ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கேன். இதோட மீன் வேல்யூ, மீடியன், மோட் அண்ட் ரேஞ்ச் வேல்யூஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். மேனுவலாகவும் கால்குலேட் பண்ணுங்கள், பைத்தான் கோட்லேயும் ட்ரை பண்ணி எனக்கு கால்குலேட் பண்ணி ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்டோட ஐடி நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூஸ் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம சிங்கிள் வேரியபிள் தான் பார்க்குறோம். நானும் இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வேரியபிளையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் 1ங்கிறது இஸ் சிங்கிள் வேரியபிள், சப்ஜெக்ட் 2 இஸ் சிங்கிள் வேரியபிள், 3 இஸ் சிங்கிள் வேரியபிள். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் அனாலிசிஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. மீன், மீடியன், வந்து மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, பர்சன்டேஜ் வேல்யூஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மேனுவல் கால்குலேஷன்ஸும் ட்ரை பண்ணுங்கள், பைத்தான்லேயும் கோடிங் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ த ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் வித் கோடிங்கோட கொடுத்துருக்கேன். இதையும் செக் பண்ணிக்கோங்க. வரலனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, thank you so much. Join us with virtual classroom lectures for easy learning. Thank you.